ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த கச்சா எண்ணெயின் விலை. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமா? அமெரிக்காவில் போர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. போர்ட் நிறுவனத்துடனான 3 தசாப்த உறவை புதுப்பிப்பது குறித்து பேசியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாள். பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி மலர் வளையம் வைத்து மரியாதை. இமானுவேல் சேகரனின் நினைவிடத்திற்கு வரும் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்கே நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனிவரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவு செய்ததாக மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. தன்னை சந்திக்க ஜெயம் ரவி மறுத்த நிலையில் 2 குழந்தைகளுடன் தவித்து வருவதாக ஆர்த்தி ஆதங்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு கையெழுத்து போட்டு பாவம் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சேலத்தில் பேச்சு. ஜெயலலிதா நினைவிடம் கட்டுவதற்கு எதிராக திமுக சார்பில் போடப்பட்ட வழக்குகளை இரவோடு இரவாக வாபஸ் பெற வைத்தவர் இபிஎஸ் என்றும் புகழாரம். இந்த பொறுப்பை நிர்வாகிகளுக்கு அனுப்பிவிடுங்கள். கருணாநிதி நினைவிடம் வந்ததை அவர்கள் வேண்டுமானால் நாங்கள் நீதிமன்றத்தில் சென்று உத்தரவு பெற்றோம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பாவத்தை செய்த சண்டாலும் நான் தான் என்ற அடிப்படையிலே வருவாய்த்துறையினுடைய கோப்புகளிலே அந்த கையொப்பமிட்டு ஏன் இருக்குமா? முதலமைச்சர் உத்தரவிட்டார். இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் மகாவிஷ்ணு. 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை திட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறையில் கடை அடைப்பு. 10,000 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் வெறிச்சோடிய கடை வீதிகள். திருவண்ணாமலை அடுத்த நூக்கம்பாடியில் 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் கவலைக்கிடம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புத்தூர் காவாலாவில் ஊருக்குள் புகுந்த யானை. அலறி அடித்து ஓடிய மக்கள். விழுப்புரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதே நிலைப்பாடுதான். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை கடுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது? அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது? அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது? பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? பிற மாநிலங்களில் எல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை. நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம். இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது, குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையிலே இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது? மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம். மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம். வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம். இந்தி திணிப்பை, நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம்.
இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான். இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது, தேர்தலோடு இணைத்து பார்ப்பது, கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும். இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும். ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், ஆழமாக பரிசீலிக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். 2016 திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற, செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. உங்களோட கருத்துக்கள் டிபிஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லும் போது இதை முழுமையா அமல்படுத்த முடியாது, மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால முழுமையா நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு. அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும். இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையில் ஏற்புடையதல்ல. நாளுக்கு நாள் அதில் ஒரு குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த வருமானத்தை குறைச்சாதானே, கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம் சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நீங்க மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. தமிழக அரசுகிட்ட உங்களுக்கு திருப்திகரமா பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால நாங்க சொன்ன உடனே அவங்க திருப்திகரமா ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இது சம்பந்தமா அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமா மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்கு. அது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அது பதிவு செய்திருக்காங்க. இன்னைக்கு அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போ அவங்களுக்கு முரணான கருத்தை நாம சொல்லல, உடன்பாடான கருத்தை தான் சொல்றோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்க கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க உரிய ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தான். மிக முக்கியமான கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் 2 ஆண்டுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நாம யூகமான ஒரு கேள்வியை நம்ம இப்படி செய்தால் அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு நம்ம போக வேண்டாம். ஒரு பாசிட்டிவா பார்ப்போம். மக்களுடைய கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையா இல்லாம பொதுமக்களின் கோரிக்கையா இதை முன்வைக்கிறோம். அதிலும் குறிப்பா தாய்மார்களின் கோரிக்கையா அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இதற்கு எல்லா சக்திகளும் துணை நின்றாதான் முடியும். யாரெல்லாம் மதுவை ஒழிக்க நினைக்கிறாங்களோ எல்லாரும் கை கோக்கணும். எல்லாரும் கை கோர்த்தா நிச்சயமா அரசாங்கம் அதுக்குரிய பதிலை சொல்லும். தனிப்பட்ட முறையில் இது திருமாவளவன் குரல்னாக்கா, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாம போகலாம். இது மக்களுடைய குரல்.
அதனால எல்லாரும் சேருவோம். இதே போன்ற திமுக தேர்தல் அன்னைக்குல பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் அதுக்கு எல்லாமே இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதியை குறித்து நீங்க போராட்டங்களுக்கு இது மாதிரி குரல் முதல்ல இதை பார்ப்போம். இது ரொம்ப பேர்னிங் இஷ்யூ, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நாம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம். இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். இன்னமும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கு. குக்கிராமங்கள் வரையிலும் போதைப் பொருள் புழக்கம் வந்துருச்சு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது இன்னைக்கு கடுமையா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா பெண் குழந்தைகளே இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள், படுகொலைகள், கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் போதைக்கு அடிமையான சக்திகளால் தான் அதிகமா நிகழ்ந்திருக்கிறது. மதுவிலக்கு என்பது அதனை கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னிலை மாநிலமாக தமிழ்நாடு இதிலும் விளங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன். தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குவது குறித்து போர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு பெற்று வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அமெரிக்காவில் உள்ள போர்ட் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றார். இதுபற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், போர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் இருந்ததாகவும் தமிழ்நாட்டுடனான 30 ஆண்டுகள் நட்புறவை புதுப்பிக்க முயற்சித்ததாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விற்பனையில் சரிவு, செமிகண்டக்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக 2021ஆம் ஆண்டு போர்ட் நிறுவனம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு சென்னை அடுத்த மறைமலை நகர் அருகே உள்ள போர்ட் ஆலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்தது கவனம் ஈர்த்துள்ளது. திருப்பூர் விநாயகர் சிலை ஊர்வல மோதல் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்து முன்னணியினர் இருதரப்பாக மோதிக்கொண்ட அந்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திருப்பூரில் இந்து முன்னணியின் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் நேற்று ஏற்பட்ட மோதல் காரணமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரின் சிலை முன்னே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற பிரச்சனையின் காரணமாக இந்த ஊர்வலத்தில் பிரச்சனை நடந்ததாக தெரிகிறது. போயம்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தியை, இடுவம்பாளையத்தைச் சேர்ந்த நவீன்குமார் உள்ளிட்டோர் தாக்கினர். இது தொடர்பாக தற்போது 5 பேரை காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிகிறது. சார்ந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்ப 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்படுகிறது? மேலும் கைது எண்ணிக்கை அதிகரிக்குமா? அபிநயா, அதாவது திருப்பூர் மாநகரில் நேற்று இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த 600 விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து, அதாவது திருப்பூர் மாநகரின் 3 பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. சாமலாபுரம் குளத்தில் இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் கரைக்கப்பட்ட நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து இந்த ஊர்வலத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் துவங்கி வைத்தார். இதனிடையே திருப்பூர் MS நகர் பகுதியை வந்தடைந்த பொழுது யாருடைய விநாயகர் சிலை முன்னே செல்லும் என்ற அடிப்படையில் இரு தரப்பினரிடையே, அதாவது இந்து முன்னணியைச் சேர்ந்த 2 பிரிவினரிடையே ஒரு தகராறானது எழுந்தது. இதில் அங்கிருந்தவர்கள் தொடர்ந்து சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போல இடுவம்பாளையம் பகுதியிலும் ஒரு மோதலானது நிகழ்ந்தது. அதுவும் யாருடைய விநாயகர் முன்னே செல்லும் என்பதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. போயம்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் தன்னுடைய வாகனத்தில் விநாயகர் சிலையை முன்புறமாக வைத்து கொண்டு செல்லும் பொழுது இடுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார், வெங்கடேஷ், தேவா, ஸ்ரீதர், பாலாஜி என்ற 5 பேரும் இது தங்கள் பகுதி, இந்த பகுதியில் எங்களுடைய விநாயகர் தான் முன்னே செல்ல வேண்டும் என அவரிடம் தகராறு செய்துள்ளனர். ஆனால் சத்தியமூர்த்தி தன்னுடைய விநாயகர் முன்பக்கம் செல்வதால் பின்னே வருமாறு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 5 பேரும் சேர்ந்து சத்தியமூர்த்தியை
பலமாக தாக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாது அவர் விநாயகர் சிலை கொண்டு வந்த அந்த காரின் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். இந்த நாள் படுகாயமடைந்த சத்தியமூர்த்தி திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வீரபாண்டி போலீசார் தற்பொழுது 5 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதலில் வேறு ஏதேனும் தொடர்புள்ளார்களா என விசாரணை மேற்கொண்டு அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என வீரபாண்டி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அபிநயா, திருப்பூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. அடுத்ததாக 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக முதல்வர் ஒப்புதல் அளித்த பின் தகுந்த காரணங்கள் இல்லாமல் தமிழ்நாடு ஆளுநர் நிராகரித்ததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. பாளையங்கோட்டை சிறையில் உள்ள சங்கர், கோவை சிறையில் உள்ள வேலுமணி உள்ளிட்ட 10 ஆயுள் தண்டனை கைதிகள் சார்பில் முன்கூட்டியே விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய முதல்வர் அனுமதி வழங்கி தமிழ்நாடு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதாகவும், ஆனால் ஆளுநர் தங்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு ஒப்புதல் வழங்காமல் நிராகரித்து விட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக மாநில அளவிலான குழு பரிந்துரையின் அடிப்படையில் முதல்வர் ஒப்புதல் அளித்த பின் தகுந்த காரணங்களை கூறாமல் தமிழக ஆளுநர் எப்படி நிராகரிக்க முடியும் என அதிருப்தி தெரிவித்தனர். மீண்டும் இந்த கோப்புகளை தமிழ்நாடு அரசு 8 வாரத்திற்குள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.